சும்மா கொடியை நாட்டுறதுலாம் சும்மா படத்துக்கு வேணா இருக்கும். மன்னவன் வந்தானடி ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? சிவாஜி கணேசன் வச்சார். நான் கொடியை நாட்ட போறேன், நான் கோட்டையை பிடிக்க போறேன், கொடியை நாட்ட போறேன். நீ கொடியையும் நாட்ட முடியாது, கோட்டையும் பிடிக்க முடியாது. உன்னை மாதிரி ஆள் இருக்கன்னு தொட்டிக்கும். திமுக எப்படி வளரும்? திமுக அழிய போகிறது உறுதியாக. 2026 எடப்பாடியார் ஆட்சி மலரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கவுன்சிலர் எல்லா இடத்துல இப்ப மண்டல தலைவர் இல்லாம, இப்ப மண்டல தலைவரே இல்லை மாநகராட்சியில். 2 நிலைக்குழு தலைவரும் இல்லை. கார்பரேஷன் இயங்கலையா? பேச எல்லா மாநகராட்சி கவுன்சிலர் ரிசைன் பண்ணிட்டு போங்களே திமுக காரங்க. மக்கள் பணியாற்றவனை தவிர மற்றவன் பார்க்க முடியாதுன்னா நீ எதுக்கு? நாகநாதனுக்கெல்லாம் எதுக்கு பதவி? உனக்கு எதுக்கு மாமன்றம்? கோர்ட்டு நீதி அரசு கொடுத்துருக்கு, நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அதுல கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. மக்கள் பிரச்சனை இதை விட்டுட்டு பார்க்க கூடாது. அதான் இங்க உங்களுக்கு தான் லேப்டாப்பே கொடுக்கவே இல்லையே. இவங்க எல்லாமே ஷூட்டிங் தாங்க. இந்த ஷூட்டிங் நிரந்தரமாக இருக்காதுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். யார் இங்க என்னால பேசக்கூட முடியல. இவ்வளவு நேரம் இங்க பாருங்க, மாட தாங்க முடியல. இப்ப அவங்களாம் எப்படி வாழ்றாங்க? இப்ப நீங்களே உண்மையை சொல்லுங்க. உங்க ஊடகங்க நீங்களுக்கே உங்களால மூச்சு திணறல் வருது. அதனால தயவு செஞ்சு இதை நிப்பாட்டிங்க. அரசியல் கருத்து நான் என்னாச்சும் சொல்ல உடனே நீங்க அதைத்தான் தலைப்பு போடுறீங்க. அதே இதாகுது. மாடக்குளத்தை வரிந்து கட்டிட்டு சொல்ல, மாடக்குளம் கம்மாயை பத்தி சொன்னா அதை விட்டுட்டு விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டீங்க. அது மாதிரி தேவையில்லாத கேட்காது. இந்த இதுல பிரச்சனை. இதுக்கு நான் கொடுத்ததுக்கு என்ன தீர்வு? உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் அதுல சட்டமன்ற உறுப்பினர் முறையில என்னுடைய முறையை எழுதி கொடுத்துருக்கேன். இந்த ஹெச்எம்எஸ் காலனியில் இருக்க தண்ணீர் கழிவு நீர்லாம் போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பம்பிங்னால முடியல. இங்க இருக்கிற மோட்ரு அந்த வெல் சரியில்லை, சின்னதா இருக்கு. இப்ப அதை மாத்தணும், பெரிய வெள்ளா போடணும். அதுக்கு போடுறதுக்கு இடம் கிடையாது. அதனால 3 பிரிவா போடணும், 3 வார்டா பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உறுதியாக செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் செய்யல. இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ஆட்சியாளர்களும் இந்த துறை அமைச்சரும் மாநகராட்சி நிர்வாகமும் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன்.